கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் நிறைவான சமாதானமும் இந்த புதிய ஆண்டிலே உண்டாவதாக. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இந்த புதிய ஒரு ஆண்டை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 1:19 காண்கிறபடி நாம் வந்து சேர்ந்தோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வழி பிரயாணத்திலே நடந்து வந்த காரியங்களை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டக்கூடிய ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்கிறோம். 2024 ஆண்டின் துவக்கத்தை கண்ட அநேகர் அதனுடைய முடிவை காணாமற் போனார்கள். நாம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை பல நேரங்களிலே அற்றுப்போன ஒரு சூழல். ஆனாலும் நாம் 2024 கடந்து 25வது ஆண்டை வந்து சேரத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே காண்கிறபடி இந்த ஆண்டிலும் அவருடைய நிறைவான இரக்கத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வலக்கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தோடு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பு. நாளை 2ஆம் தேதி ஏற்கனவே அறிந்த வண்ணமாக புதிய வருடத்தின் ஆசீர்வாத நற்செய்தி கூடுகை நம்முடைய தெற்கு காடுவட்டி திருத்துவ ஆலயத்தின் வைத்து நடைபெற இருக்கிறது. இதிலே நம்முடைய பாளையங்கோட்டையை சேர்ந்த திரு விக்டர் மற்றும் திருமதி கிருபா விக்டர் தம்பதியினர் பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் இந்த புதிய வருட ஆசீர்வாத நற்செய்தி கொடுகையிலே பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேகர் அளவிலே நடைபெறக்கூடிய இந்த ஆசீர்வாத நற்செய்தி கூட்டத்திலே நாம் யாவரும் பங்கு பெறுவோம். அந்த கூடுகை நிறைவு பெற்ற பிற்பாடு நமக்கு இரவு உணவு உண்டு. ஆகவே நீங்கள் யாவரும் அதிலே பங்கு பெற்று புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புது வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. வெரி குட். இந்த ஆண்டிற்கான சட்ட வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். இந்த 2025 ஆண்டுக்கான சட்ட வாக்கிய வசனமாக ஆண்டவர் இதை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாழாய் கிடந்தவைகள் திரும்ப கட்டப்படும். தலைமுறை தலைமுறையாய் இருந்த அஸ்திபாரங்கள் மேல் அவைகள் திரும்ப கட்டப்படும் என்பதை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கனுடைய இந்த நம்பிக்கை மிகுந்த ஒரு வார்த்தையை நாம் இங்கே காண்கிறோம். ஏசாயாவிலே 3 பகுதிகளாக அது பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி
இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு செல்லுவதற்கு முன்பாக அவர்களுடைய அக்கிரமங்களை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேத பகுதியாக அது இருக்கிறது. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் நாட்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களோடு இருப்பார்கள் என்பதை குறித்த செய்திகள் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன என்பது குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா 55வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் அங்கே இருப்பதை நாம் காண முடியும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அதிலே நிறைந்திருக்கிறது. அதை தான் இந்த வேத பகுதியிலேயும் நாம் காண முடிகிறது. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல் நீ கட்டுவாய் என்று சொல்லி ஏசாயாவினாலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அன்றைக்கு கொடுக்கப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து செல்வதற்காக வந்த பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான் என்பதை குறித்து 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் யூதா தேசத்தை என்ன செய்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தேவாலயத்தை தீக்கிரையாக்குகிறான், பட்டணங்கள் இடிக்கப்படுகிறது, அலங்கம் தகர்க்கப்படுகிறது, அந்த இடத்தில் இருந்த ஜனங்கள் சிறையாய் கொண்டு செல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சென்றார்கள். நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழலிலே பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது 70 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் மீண்டும் அவர்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு விடுதலையோடு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் பொழுது திரும்பி வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சில கேள்விகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள், எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம், இப்போது நாம் எங்கு சென்று குடியிருக்க போகிறோம், எதிலே நாம் வாசம் பண்ண போகிறோம், நமக்கான பட்டணம் எங்கே, நமக்கான குடியிருப்புகள் எங்கே, நம்முடைய அக்கிரமத்தினாலே நம்முடைய பாவத்தினாலே நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டார். இன்றைக்கு நாம் திருப்பி அனுப்பப்படுகிறோம். அப்படி திருப்பி அனுப்பப்படுகிற பொழுது நம்முடைய சூழ்நிலை என்னவாகும், நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்கிற ஒரு நிலையோடு கூட தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வரும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாலாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்டுவார்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருந்த அஸ்திபாரத்தின் மேல் அவைகளை கட்டுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். பாலாய் கிடந்தவைகள் திரும்ப கட்டப்படும். தலைமுறை தலைமுறையாய் இருந்த அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என்ன ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, எந்த ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கப்பட்டாயோ, எந்த ஸ்தானத்திலிருந்து நீ விழுந்து போனாயோ, அதே ஸ்தானத்திற்கு மீண்டும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே வாக்குத்தத்தமாக சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு தருகிறார். நாம் பாழாய் போனவைகளை எல்லாம் இந்த ஆண்டிலே திரும்ப கட்டுவோம். நாம் இழந்து போன ஸ்தானங்களை எல்லாம் நாம் திரும்ப பெறுவோம். அதே ஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் எதிலிருந்து தள்ளப்பட்டோமோ, எதிலிருந்து விழுந்து போனோமோ, எதிலெல்லாம் நாம் பின்னாக சென்று போனோமோ, அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை மீண்டும் கொண்டு வந்து உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இப்படி சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் 2 காரியங்களை அங்கு செய்தார்கள்.
என்ன செய்தார்கள்? முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும் பொழுது முதலாவது அவர்கள் செய்த காரியம், ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். இந்த ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆலயம் என்பது ஆவிக்குரிய அடையாளம், பரிசுத்தத்தின் அடையாளம், நம்முடைய ரட்சிப்பின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற ஒரு இடமாக நாம் வாழ வேண்டும் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இந்த ஆலயம் என்பது காணப்படுகிறது. தீக்கிரையாக்கப்பட்ட ஆலயத்தை அவர்கள் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியம், அலங்கத்தை கட்டுகிறார்கள். இடிந்து போன அலங்கத்தை திரும்ப கட்டுகிறார்கள். இந்த அலங்கம் என்பது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த உலக பிரகாரமாக நாம் என்னென்ன உறவுகளிலே நாம் இடிந்து கிடக்கிறோமோ, என்னென்ன சூழல்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோமோ, என்னென்ன நிலைகளிலே நாம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் திரும்ப கட்டுவதை குறிக்கிறது. அப்போ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் இரண்டு காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று, ஆலயத்தை கட்டுகிறார்கள். திரும்ப அலங்கத்தை கட்டுகிறார்கள். ஆலயம் ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளம், அலங்கம் உலக பிரகாரமான வாழ்வின் அடையாளம். இந்த இரண்டு காரியங்களையும் அவர்கள் திரும்ப கட்டுவதை வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்திலே நாம் பாழாய் கிடக்கிறவைகளை எல்லாம் திரும்ப கட்டப்போகிறோம். தலைமுறையா இருக்கிற அஸ்திபாரங்களின் மேல் அவைகளை கட்டப்போகிறோம். எதை கட்டப்போகிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் திரும்ப கட்டப்போகிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே நாம் ஆரம்பத்தில் இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு விழுந்து போன ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு எபேசு பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் விழுந்து போன நிலையிலே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே நாம் விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த உபவாசம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவரை தேடுகிற தேடுதல் இப்போது நம்மிடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நாம் திரும்ப ஆவிக்குரிய ரீதியாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் இவைகளை கொடுக்கிறார். இரண்டாவது, உலக பிரகாரமாக நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய பணிகளிலே நாம் விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கிறதிலே திரும்ப நம்மை உயர்த்த விரும்புகிறார். திரும்ப நாம் அதை கட்ட விரும்புகிறார். இந்த இரண்டு காரியங்களை ஆண்டவர் இந்நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் திரும்ப கட்டப்படுவோம். நம்முடைய உலக பிரகாரமான காரியத்திலும் நாம் திரும்ப கட்டப்படுவோம். அப்படி ஆவிக்குரிய வாழ்விலும் உலக காரியங்களிலும் நாம் திரும்ப கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாசியுங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே என்ன செய்தேன்? நகர சோதனை செய்தேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி அனுப்பியாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். நெகேமியா தலைமையிலே ஒரு கூட்டம் ஏற்கனவே அங்க வந்தாச்சு. இப்போ அந்த நெகேமியா ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த பட்டணத்தை எல்லாம் சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்கும்படியாக ராத்திரியோடு ராத்திரியாக அவர் கடந்து வருகிறார். இரவோடு இரவாக வந்து அந்த பட்டணத்தை எல்லாம் சுற்றி பார்க்கிறார். அலங்கங்களை சுற்றி பார்க்கிறார். இடிந்து போன சுவர்களை சுற்றி பார்க்கிறார். பட்டணத்திலே விழுந்து கிடக்கிற இடங்களை சுற்றி பார்க்கிறார். நகர சோதனை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பாழாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்ட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும்.
அன்றைக்கு நெகேமியா நகர சோதனை செய்து பார்க்கிறார், நகர சோதனை செய்கிறார். ஒவ்வொரு இடமாக சுற்றி சுற்றி பார்க்கிறார். அந்த அலங்கத்தை முற்றிலுமாக அவர் பார்வையிடுகிறார். எங்கெங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்கே நொறுக்கப்பட்டிருக்கிறது, எங்கே விழுந்து போய் கிடக்கிறது என்பது எல்லாவற்றையும் அன்றைக்கு அவர் சோதனை செய்தார், பார்வையிட்டார். இன்றைக்கு பாழாய் கிடக்கிற நம்முடைய வாழ்வை ஆண்டவர் திரும்ப கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நாம் நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் எதிலே விழுந்து கிடக்கிறோம், எதிலே நொறுங்கிண்டு கிடக்கிறோம், எதிலே நாம் பாழாய் கிடக்கிறோம், எதை நாம் சரி செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நாம் எதிலே குறைவுபட்டு போனோம் என்பதை இந்த நாளிலே நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, திரும்பி வந்தவங்க அங்கிருந்து வரும்போதே வாங்க எல்லாத்தையும் கட்டுவோன்னு சொல்லிட்டு கட்ட போகல. அவங்க செய்யக்கூடிய முதல் காரியம், குறிப்பாக நெகேமியா செய்யக்கூடிய காரியம், அவன் முற்றிலும் சுற்றி பார்வையிடுகிறான். அந்த பட்டணத்தை முற்றிலும் அவன் பார்வையிடுகிறான். ஏனென்றால் அது முழுவதுமாய் தகர்க்கப்பட்டு போகவில்லை, முழுவதுமாய் அழிந்து போகவில்லை. ஆங்காங்கே சிதிலமடைந்திருக்கிறது, ஆங்காங்கே நொறுங்கி கிடக்கிறது, ஆங்காங்கே பழுதுபட்டு கிடக்கிறது. ஆகவே எந்தெந்த இடம் பழுதுபட்டு கிடக்கிறது, எந்தெந்த இடம் நொறுங்கி கிடக்கிறது, எந்தெந்த இடம் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாவற்றையும் அவன் பார்வையிடுகிறான். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக காரியங்களிலும் சரி, நம்ம முற்றிலும் விழுந்து போகல. சின்ன சின்ன பிரச்சனைகளோடு, சின்ன சின்ன தவறுகளோடு, சின்ன சின்ன காரியத்திலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது என்ன என்பதை சுய பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இங்க வேதம் சொல்லுகிறது, பாழாய் கிடக்கிறவைகள் திரும்ப கட்டப்படுவதற்கு என்ன செய்யணும்? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. நெகேமியா 2:20. இரண்டாவதாக, திரும்பி வந்த ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், விலக்க வேண்டியதை விலக்க வேண்டியவர்களை விலக்கி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதற்கு முந்தைய வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று சன்பல்லாத், இன்னொன்று தொபியா. ஒன்று சன்பல்லாத், இரண்டாவது தொபியா. இந்த 2 மனுஷனும் நல்ல மனுஷங்க கிடையாது. அவங்களுக்கு நல்ல புத்தி கிடையாது, நல்ல எண்ணங்கள் கிடையாது. பொறாமை பிடித்தவர்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள், காரணமில்லாத காரியங்களுக்காக சண்டை செய்யக்கூடியவர்கள், எரிச்சல் கொண்டவர்கள், இப்படியெல்லாம் வேதத்திலே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த சன்பல்லாத்தையும் தொபியாவையும் நெகேமியா என்ன செய்றாரு? தங்கள் கூட்டத்தை விட்டு விலக்கி விடுகிறார்கள். இஸ்ரவேலிலே உங்களுக்கு பங்கும் கிடையாது, பாத்தியமும் கிடையாது. எருசலேமிலே உங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு தங்கள் கூட்டத்தை விட்டு அவர்களை விலக்கி விடுகிறார்கள். பிரச்சனைக்குரியவர்கள் அவர்கள் என்றதை அறிந்த நெகேமியா செய்கிறார், தங்கள் கூட்டத்தை விட்டு அவங்களை விலக்கி விட்டுட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பாழாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்டணும் அப்படின்னாச்சுன்னா, நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம், நம்மில் விலக்கப்பட வேண்டியதை, விலக்கப்பட வேண்டியவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1-2, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இப்படி 3 பேரை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. இவங்க இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாது, இவங்க உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, இவங்க கூட என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தாவீது நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்விலே விலக்க வேண்டியதை விலக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கோபம் இருக்குதா? விலக்கிடணும். தேவையில்லாத வைராக்கியம் இருக்குதா? விலக்கிடணும். தேவையில்லாத சண்டைகள் இருக்கிறதா? விலக்கிடணும். தேவையில்லாத எரிச்சல் இருக்கிறதா? அதை விலக்கிடணும்.
நம்முடைய அலட்சியம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது, ஆண்டவருக்காய் கொடுப்பது, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே அலட்சியப்படுத்துகிறோமோ, அல்லது ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே பின்தங்கி நிற்கிறோமோ, மற்றவர்கள் சொல்லக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, துராலோசனை சொல்லுகிறவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ, அவள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? விலக்கி போட்டுறணும். அவள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி போட்டுறணும். ஏனென்றால் அவைகள் நம்முடைய பாலாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்டுவதற்கு இடையூறாய் இருக்கக்கூடியவைகள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அலங்கத்தை கட்டும் போது அவர்களுக்கு இடையூறாவே இருக்கிறாங்க. மனமடிவாக்குறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்க, அவங்கள தூஷிக்கிறாங்க, பிரச்சனைக்குரிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க கட்டக்கூடாது என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பாலாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்ட வேண்டும் என்றால், இவைகளை நம்மை விட்டு விலக்காத பட்சத்திலே நம்மால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் சரி உலக காரியத்தையும் சரி கட்டி எழுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் நமக்கு இடையூறாய் இருக்கக்கூடியவர்கள். அவைகள் நமக்கு இடையூறாய் இருக்கக்கூடியவைகள். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய சில வேண்டாத பழக்க வழக்கங்கள் நமக்கு இடையூறா இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு சில காரியங்கள் தடையா இருக்கும். நம்முடைய ஜெபத்திற்கு சில காரியங்கள் தடையா இருக்கும். நம்முடைய வேத வாசிப்புக்கு சில காரியங்கள் தடையா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு சில காரியங்கள் தடையா இருக்கும். அதெல்லாவற்றையும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும்? விலக்கி விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். முதலாவது இடத்தை கொடுப்பதை விட்டு அந்த இடத்தை எதெல்லாம் பிடிக்க நினைக்கிறதோ அது எல்லாவற்றையும் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும்? விலக்கி போட வேண்டும். இங்கே நெகேமியா செய்கிற இரண்டாவது காரியம், விலக்க வேண்டியவர்களை விலக்க வேண்டியதை விலக்கி போடுகிறார்கள். மூன்றாவது அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? அதே நெகேமியா 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வார்த்தை பொதுவாய் சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை? ஒவ்வொரு வசனத்திலும் கடைசியில் சொல்லியிருக்கோம், பழுது பார்த்து கட்டினார்கள். அல்லேலூயா! பழுது பார்த்து கட்டினார்கள். இந்த நெகேமியா ஏற்கனவே அவர் அலங்கத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார். எந்தெந்த இடமெல்லாம் உடைந்து கிடக்கிறது, எதெல்லாம் நொறுங்கப்பட்டு கிடக்கிறது என்பது எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டார். இப்ப அவர் என்ன செய்யறார் தெரியுமா? குழுக்களை பிரிக்கிறார். குழுவாக ஜனங்களை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஒரு பகுதியை கொடுக்கிறார். எப்பா, நீ வடக்கு வாசலை பார்த்துக்க, நீ மீன் வாசலை பார்த்துக்க, நீ பள்ளத்தாக்கின் வாசலை பார்த்துக்க, நீ ஒரு பகுதியை பார்த்துக்க, நீ ஒரு பகுதியை பார்த்துக்கன்னு சொல்லி எல்லாருடைய கரங்களிலும் அவைகளை பிரித்து கொடுக்கிறார். எல்லாம் இடிந்து போகவில்லை. சில பகுதிகள் இடிந்து கிடக்கிறது, சில பகுதிகள் தகர்ந்து கிடக்கிறது. எந்த இடம் இடிந்து கிடக்கிறதோ, எந்த இடம் பழுதுபட்டு கிடக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? பழுது பார்த்து சரி செய்யுங்கள்னு சொல்லி ஆளை அனுப்பி விடுறார். அங்கே நெகேமியா சொன்னது போலவே அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். பழுது பார்த்து கட்டினார்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் திரும்ப கட்ட வேண்டுமோ, எந்த இடத்தை எல்லாம் அடைக்க வேண்டுமோ, எந்த இடத்தை எல்லாம் புதுப்பிக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் அவங்க செய்து முடிச்சாங்க. செய்து முடிச்ச பிறகு நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அந்த அலங்கத்தை பார்க்கும்போது அந்த அலங்கம் எப்படி இருக்குதான்? அது இடிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல அந்த அலங்கம் மாறிற்று. அல்லேலூயா! அல்லேலூயா! அது நொறுக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே அது மாறிற்று. இங்க வேதத்திலே சொல்லுகிறது போல அதன் அஸ்திபாரங்கள் மேல் நீ அதை கட்டுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அஸ்திபாரத்தின் மேலே அவங்க கட்டுனாங்க. ஏற்கனவே இருந்த சுவர்களை அவங்க திரும்ப கட்டுனாங்க. இப்போது அதை பார்க்கும் பொழுது அது நொறுக்கப்படுவதற்கும் இடிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல அது மாறிற்று. அது இருந்த ஸ்தானத்திலே திரும்ப அது கட்டப்பட்டது. இப்ப அந்த சுவரை பார்க்கிறவர்கள், அந்த அலங்கத்தை பார்க்கிறவர்களுடைய கண்கள் எல்லாம் பூரிக்கிறது. இது இடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தது போல மகிமையா இருக்கிறது என்று சொல்லி அதோடு கூட ஆலயத்தை அவங்க கட்டுறாங்க.
ஆலயத்தை கட்டும் பொழுதும் சரி, எந்த இடமெல்லாம் பாழாய் கிடந்ததோ அதையெல்லாம் திரும்ப கட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது, பழைய ஆலயத்தை கண்டவர்களும் நொறுங்குண்ட ஆலயத்தை கண்டவர்களும் திரும்ப அந்த ஆலயத்தை எடுப்பித்து கட்டுகிறதை கண்டவர்களும் அதை திரும்ப பிரதிஷ்டை செய்வதை பார்த்தவர்களும் அவங்க என்ன செய்றாங்களாம்? கண்ணீரோடு கூட அழுறாங்களாம். வேதம் சொல்லுகிறது, முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதாயிருந்தது. அல்லேலூயா. பிந்தைய ஆலயத்தின் மகிமையை ஆண்டவர் பெரிதாக்குகிறார். அன்பானவர்களே, நாம் இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப எடுப்பிக்கும் பொழுது, பாழாய் கிடந்தவைகளை திரும்ப கட்டும் பொழுது, தலைமுறையா இருந்த அஸ்திபாரங்களின் மேல் அவைகளை திரும்ப நாம் கட்டி எழுப்பும் பொழுது அதை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது போல நாம் இந்த ஆண்டிலே எல்லாவற்றையும் திரும்ப எடுப்பிக்க போகிறோம், திரும்ப கட்ட போகிறோம். பாழாய் கிடக்கிறவைகளை கட்ட போகிறோம். தலைமுறையாக இருந்த அஸ்திபாரங்களின் மேலே அவைகளை நாம் கட்ட போகிறோம். விழுந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நம்மை திரும்ப எழுப்ப போகிறார். நாம் விழுந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்விலே செய்ய இருக்கிறார். எல்லாம் ஒளிந்து போயிற்று, இப்போது எல்லாம் புதிதாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் நொறுங்கி கிடக்கிறதே, இது எப்படி ஆகும்? நிச்சயம் ஆகும். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இதை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது, முதலாவது அதை சுய பரிசோதனை செய்யணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, குடும்ப வாழ்வை, நம்ம எதுல தவறுறோம் சோதித்து பார்க்கணும். ரெண்டாவது, விலக்க வேண்டியதை விலக்கி விட்டுறணும். தேவையில்லாத எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக்கிடணும். ஏனென்றால் அது நமக்கு பாரமாக இருக்கும். நாம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கும். அதெல்லாம் விலக்கி விட்டுறணும். மூன்றாவது பழுது பார்த்து கட்டணும். நம்ம எல்லாத்தையும் பார்வையிட்டாச்சு, விளக்க வேண்டியதெல்லாம் விளக்கியாச்சு. சும்மா இருந்துட்டு அது திரும்ப கட்டப்படாது. கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்பட வேண்டும். பழுது பார்த்து கட்டணும். ஜெப குறைவு இருக்கிறதா, ஜெபத்தை கூட்டணும். வேத வாசிப்பு குறைவு இருக்குதா, வேத வாசிப்பை கூட்டணும். ஆண்டவருக்காய் கொடுப்பதில் குறைவுபட்டு இருக்கிறோமா, அதை நம்ம கூட்டணும். உறவுகளுக்குள்ளே கசப்பு இருக்குதா, மாற்றிட்டு திரும்ப உறவுகளை புதுப்பிக்கணும். குடும்பத்திலே நாம ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருப்பதிலே குறைவா இருக்கிறோமா, அதெல்லாம் நம்ம திரும்ப செய்யணும். பொருளாதாரத்திலே நம்ம பின்தங்கி இருக்கிறோமா, ஜெபத்தோடு நம்ம மீண்டும் உழைக்கணும். ஜெபத்தோடு நம்முடைய வேலைகளை செய்யணும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலே நாம் பாழாய் போனவைகளை எல்லாம் திரும்ப கட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபத்தோடு நம்முடைய காரியங்களை நாம் தொடர்வோம். கர்த்தர் நம் மத்தியிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் எழுந்து நின்று 393 கீதத்தை பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா. அப்போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். 393 கீதம். ஆனந்தமே ஜெயா ஜெயா.